இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ இவங்க சும்மா இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெளியிலேருந்து பேரண்ட்ஸ் ஒரு ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்துட்டு போகிறாங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அப்படின்னாலே வந்து அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஸோ அவங்கள பற்றி வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கூடவே கூடாது. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் மஞ்சரியோட குழந்தைய வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மஞ்சரியோட பேரண்டிங் சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் அது ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு தான் வந்து இருக்குது. பட் இப்போ லைவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே தான் உள்ளேயும் வந்து நடக்குது. ஸோ ராணாவோட அம்மா இன்றைக்கி ரொம்ப கேரிங்காக வந்து இருந்துட்டு போனாங்க. இப்போ போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ முத்துக்குமரனும் மஞ்சரியும் தீபக்கும் வந்து ஒரு ஸ்பாயில் கிட் அப்படின்னு சொல்கிறதும், ஒரு ஸ்பாயில் பிராட் அப்படின்னு சொல்கிறதும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லி இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க உன்னை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது கண்டிப்பாக எந்த ஒரு பையனாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவனுக்கு கோவம் வர தான் செய்யும். அந்த மாதிரியான கோவம் தான் இப்போது வந்து ராணுவுக்கு வந்தது. ஸோ அந்த ஒரு டிஸ்கஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து விடுறாரு முத்துக்குமரன் அவர்கள். ஸோ எனக்கு அது பார்க்கும்போது ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது வந்து அவருக்கு ஒரு மாதிரி மண்டையில் ஓடிட்டே இருந்தது. ஸோ அவங்க எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அவர் ஒரு மாதிரி உடஞ்சி உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா என்னடா உடஞ்சி உட்காந்துட்டுருக்க அப்படின்னு முத்துக்குமரனே வந்து கேட்குறாரு. அவர் ரிலீஸ் பண்ணிட்டார் சம்திங் இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ ராணுவக்கிட்ட கேட்கும்போது இல்லை நீ எங்கள் அம்மா பற்றி அப்படி சொன்னதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரு நாள் அவங்க வந்ததை வச்சு நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆபத்தாக இருக்காங்க அப்படின்னா அது எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மா எவ்வளோ பாசமாக வளர்த்துருக்காங்க, அதே மாதிரி கண்டிப்போடவும் வந்து நிறைய இடங்களில் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு முத்துக்குமரன் வந்து அந்த இடத்துல சரி விட்ற, அதை பற்றி பேசாத, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். இந்த மாதிரி நான் வந்து உங்கள் அம்மா வந்து அந்த ஒரு ஸ்கூலில் ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. ஸ்கூலில் வந்து ஏதோ தப்பு பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க போல். சரி ஸ்கூலில் நான் என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லி பையனுக்கு சப்போர்ட்டாக வந்து நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸாம்பிளாக வந்து வச்சு இப்போ எங்கள் அம்மாவாக இருந்திருந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு 4 அடி விட்டுட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அது வந்து இருந்தாலும் அவர் திரும்ப 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 ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து அதுக்காக சொல்லலை, உங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கும் இப்போயும், ஆனால் அந்த ஒரு பேரண்டிங் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதை பற்றி வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு ஒரு லெவலுக்கு மேலே. மஞ்சரி வந்து டேரெக்டாகவே வந்து அவங்க அம்மா இருக்கும்போது இது மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மஞ்சரியும் வந்து ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இப்போது வந்து கண்டிப்பாக வந்து இப்போது அவங்க பேரண்ட்ஸை மற்றவங்க யாராவது ஏதாவது சொன்னாலும் அவங்களுக்கும் ஹர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். சரி ராணுவ தானே அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. பட் யாருக்காக இருந்தாலும் அவங்க அம்மாவை பற்றி இந்த மாதிரி பேசும்போது கோவம் வரதான் செய்யும். அந்த மாதிரி கோவம் தான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்தது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து முத்துக்குமரன் வந்து சரி ஓகே உனக்கு வந்து அந்த மாதிரி நான் உன்னை வந்து அந்த மாதிரி ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீ வந்து இல்லை எங்கள் அம்மா வந்து கண்டித்து வளர்த்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஓ அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே அப்படின்னா அதனால தான் இப்போ நீ நல்லா வளர்ந்துருக்கன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் இது வந்து விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.